அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது 14/3/2025 சந்திர கிரகணம். இந்த நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை நீங்க அடைவீங்க. இந்த வீடியோல நான் முழுக்க ஆன்மீகம் மட்டும் கொடுக்காம கொஞ்சம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓரியன்டட் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல யூனிவர்சல் லா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூனிவர்சல் லா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம இழந்தா மட்டும்தான் ஒன்று அடைய முடியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருங்க, ஒன்று இழக்காமல் ஒன்று கிடைக்காது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம அப்படிலாம் கிடையாது. நான் எதையும் இழக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் நான் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஆசைப்பட்டதை எதையுமே இழக்காமல் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்து தான் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையுமே. இதை பார்த்தீங்கன்னா நல்லா பணக்காரங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் ஏழைங்க அதை புரிஞ்சு வைக்காமலே ஆனால் அதை இழந்துட்டு தான் இருக்கிறோமே. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போய் நாள் முழுக்க வேலை செய்கிறோம். நமக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம வேலை செஞ்சதுக்கான கூலி கிடைக்குது. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான் வேலைக்கு போகிறப்ப அந்த ஒரு நாள் அந்த நாளை நான் இழக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு போகிறேன்னா அந்த 8 மணி நேரத்துக்கு என்னோட கூலியக்காக 8 மணி நேரத்தை நான் வீணடிக்கிறேன். அந்த 8 மணி நேரத்தை இழந்தால் மட்டும்தான் எனக்கு தேவையான அந்த பணம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுவே பணக்காரங்களை எடுத்துட்டிங்கன்னா அவங்க நேரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணத்தை விட நேரம் ரொம்ப முக்கியம். அதனால் என்ன பண்ணுவாங்க, நீ வேலை செய்ய, உனக்கு நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை வேலை செய்ய வச்சு அந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு 100 ரூபா லாபம் வருதா, உங்களுக்கு 50 ரூபா 30 ரூபா கொடுப்பாங்க. சொல்லப்போனால் உங்களிடம் அவங்களுக்கு நிறைய லாபம் வருமே. ஸோ அவங்க பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறாங்க. அதான் பணத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஆனால் இப்படி நான் எல்லா விதத்துக்குமே ஒன்று இழந்தால் மட்டும்தான் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நம்ம இழந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் அடைய முடியும். அதன் பிறகு நம்ம இழக்கிறத வச்சே நம்ம பார்த்திங்கன்னா அடையிறத அதிகரிச்சுட்டே வரலாம். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அடைஞ்சதை வச்சே மேலும் நம்ம முன்னேற்றலாம். இதை ரொம்ப சிம்பிளாக என்னோட கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பணத்தை நம்ம பணத்துக்காக வேலை செய்யணும். ஒரு குறிப்பிட்ட லெவல் போக போக பார்த்திங்கன்னா அந்த பணத்தை நம்ம பாதுகாக்க ஆரம்பிக்கிறோம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்ட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பணம் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு நம்மளையும் பாதுகாத்துட்டு தன்னைத்தானே பெருக்கிட்டே போகும். இதுதான் இந்த பணத்தோட சக்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. யோசிச்சு பார்க்குறப்ப அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படக்கூடிய விஷயத்த அடையணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணால் நம்ம ஒரு விஷயத்த தெளிவாய்க்கணும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்த அடையணும்னா ஒரே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு மட்டும் இருந்தால் போதும். நான் ஆசைப்பட்டதை அடையிற வரைக்கும் வேற எதுலையுமே என் கவனம் இருக்காது, அது மட்டுமே தான் என் கவனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா அதை அடைஞ்சே திருவிங்க. நான் உங்களுக்கு ஒரு புக் ஒன்று சஜஷன் கொடுக்குறேன். அந்த புக்கோட பெயர் பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழில் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் அப்படின்னு நெப்போலியன் ஹில்ஸ் எழுதின இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். அந்த ஸ்டோரியில் நான் முழுசாக சொல்ல விரும்பல, அந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட ஒரு ஜாப் தேடணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒரு ப்ராப்பரான ஒரு லுக் வைஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரனுக்கு பார்ட்னர் ஆகும்னு நினைக்கிறார். கையில் ₹1 இல்லை, ₹1 கூட இல்லாத ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கே பார்ட்னர் ஆகும்னு நினைச்சிருக்காரு. அதே போல் திருட்டு ரயில் ஏறி கெத்தா போய் தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட நின்றுருக்காரு. அவரெல்லாம் உள்ள பார்க்க கூட யாருமே உள்ள விடல. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட அந்த முயற்சி பார்த்துட்டு, முதல்ல நீ ஆஃபீஸில் வேலை செய், ஏதாவது சின்ன வேலையா பேப்பர் எடுத்து போகிற மாதிரி சின்ன வேலை செய்ய, நான் அப்புறம் உனக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா அவரோட திறமையினால் முன்னேறி கடைசியில் அவர் பார்த்தீங்கன்னா அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவர் பார்ட்னராக இருக்காரு. இவர் ஜாயின் பண்ண வந்தார் தெரியுங்களா, அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பார்த்த பெண்களை சொன்னார், ஒரு மனுஷன் தான் அடையக்கூடிய விருப்பத்திற்காக தன்னோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையுமே பணம் வைக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு மனிதன் உண்மையிலே அந்த விஷயத்து மேலே எவ்வளவு ஆள் விருப்பம் கொண்டிருப்பான் அப்படின்னு, அப்படி ஆள் விருப்பம் கொண்டிருந்தா அவள் அதை அடைஞ்சே தீருவான் அப்படின்னு இருக்காரு. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அந்த விஷயத்தை அடையிறதுக்காக உங்களோட வாழ்நாளையே உங்கள் வாழ்க்கையே பணையும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் அடையிறதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு போராட தயாராக இருக்கீங்க, அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதை அடைஞ்சே தீருவீங்க அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார். அவரும் அதே போல தான் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கே பார்ட்னராக இருக்காரு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விஷயம் தான். ஆன்மீகம் அப்படின்னோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த நேரம் கொஞ்சம் ஆழ்மனது அறிவியெல்லாம் பேசி திடீர்னு ஆன்மீகத்துக்கு போகிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை எப்படி, எல்லாமே என்னால் முடியும் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரமாக சோர்ந்துருவேன், வெக்ஸ் ஆயிடுவேன், வெறுத்துருவேன். ஆனால் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வருவார் அப்படின்னு நம்ம நம்பும்போது அந்த சக்தி நம்ம துவண்டு போகும்போது நம்மளை கை கொடுத்து தூக்கிவிடும். அந்த சக்தி தான் கடவுளோட சக்தி. எனக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்குங்க.
நான் தோற்று போகிறப்பலாம் சிவன் எனக்கா வருவார் அப்படின்னு நான் நம்பும்போது ஏதாவது ஒரு வகையில் எங்கள் அம்மா மூலியமாவோ என் ஃப்ரெண்டு மூலியமாவோ யாராவது மூலியமாவோ சிவபெருமான் எனக்கு வந்து உதவுவார். அதனால தான் ஆன்மீகம் எப்பயுமே நம்ம தோக்கும்போது நம்ம கை கொடுக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தோல்விகளுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், பெரிய தோல்விகளுக்கு கடவுளை நம்பி தான் ஆகணும். அந்த இடத்துல தான் ஆன்மீகம் வேலை செய்யும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் இல்லவே இல்லை. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நம்ம பூமியில் அதிகப்படியான காந்த சக்தி இருக்கும். சொல்லப்போனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தோட சக்தியை ரொம்ப கம்மியாக இருக்குமே. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு மந்திரங்கள் சொன்னாலுமே அந்த மந்திரங்கள் பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறும். நம்ம ஒரு மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 தடவை சொன்னால் அந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆகும். அப்படின்னா கிரகண நேரத்தில் ஹை பீக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதே மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அந்த மந்திரம் நம்ம ஒரு 10,000 தடவை சொன்னாவே அது சக்தி வாய்ந்ததாகும். அந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா இது அதிர்ஷ்டத்துக்கும் பணவரவுக்கும் ஒரு ஈக்குவலாக மாற ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லணும். குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு 11:57. நம்ம இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாதுங்க. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படிங்கிறனால கிரகணமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான ஒன்று. அதாவது இதை வந்து பிளட் மூணு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று. நம்ம கண்ணில் ஒரு விஷயம் பார்க்காட்டி, நம்ம கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி அந்த விஷயம் இல்லை அப்படின்னு நம்புறது முட்டாள்தனம். கிரகணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்தாலும் சக்தி வாய்ந்து நம்ம சித்தர்களே குறிப்பிட்டிருக்காங்க. அதனால நாளை காலை 11:57 ரெடி ஆகிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் விரதம் இருக்கணும். எக்காந்து கொண்டு சாப்பிட்றாதீங்க. 11:57 உங்கள் பூஜை அறையில் போய் அமைதியாக உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மனதை நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டு மன அமைதியாக்கிட்டு எந்த சலனம் இல்லாமல் தெளிவான முடிவு கொண்டு வாங்க. 12:29 மன அமைதியாகிட்டு அதன் பிறகு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதில் கற்பனை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், எதை ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க அதை நினச்சிட்டு 12:29 1:01 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அதுதான் ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீமுங்கிற வார்த்தையை மனதுக்குள்ளார திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேற என் குருநாதர் கொடுத்த மந்திரம் இருக்குங்க, இல்லாட்டி சிவனோட மந்திரம் இருக்குன்னா உங்களுக்கு என்ன விருப்பமான மந்திரமோ அந்த மந்திரம் சொல்லலாம். அதுவும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குமே. ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கு, பணவரவுக்கு, மகாலட்சுமி அருள் கிடைக்கிறதுக்கு, தாயாரோட அருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சித்தி பண்ணும்போது நமக்கு அம்மனோட அருள் முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். தாய் உள்ளத்தோட அம்மன் நம்ம கூடயே இருந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இதன் மூலமாக நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தை ரொம்ப வேகமாக நம்மளால் அடைய முடியும். நமக்கு பணம் வேணுமா அந்த பணத்தை அடைய முடியும். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வேணுமா அது கிடைக்கும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுமா அது கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா அது கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். ஸ்ட்ரீம் இந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நிறுத்திக்கிட்டு திரும்ப 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 ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்னு சொல்லணும். இந்த நேரத்தில் எக்காந்து கொண்டும் தண்ணி குடிக்கிறது மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் மந்திரத்தில் மட்டுமே முழு கவனம் செலுத்துங்க. 12:29 இருந்து 1:01 வரைக்கும் சொல்லிட்டு அதன் பிறகு எந்திரிச்சுக்கோங்க. சாயந்தரம் 3 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறது எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள், உடல் நோய் ஏதாவது இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா தர்பப்புல் போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி எல்லாருமே பயன்படுத்தலாம். சந்திர கிரகணம் நைட்டு தானே வரும், ஏன் காலைல பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம இந்தியன் நேரத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதே போல் நான் இந்தியாவில் இல்லைங்க, ஸ்ரீலங்கனில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு சேம் டைமாக தான் இருக்கும். வேறு கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா உங்கள் கண்ட்ரியில் எப்படி நேரத்தில் கிரகணம் தெரியுதுன்னு பார்த்து அந்த கிரகண நேரத்தில் இப்போ நான் சொன்னதை பயன்படுத்துங்க. இந்த பீக் டைம்னு சொல்லுவாங்க. அந்த பீக் டைம் தான் உங்களுக்கு ரீச்சபிளாக இருக்கும். ஒரு 1/2 hour கூட இருக்காது அந்த பீக் டைம். அந்த நேரத்தில் நம்ம சொல்லும்போது தான் அந்த பவர் முழுமையாக உள்ள வாங்குங்க. யாராவது கிட்ட ரசமணி இருக்குன்னா ரசமணியை உங்களோட ஒரிஜினல் ரசமணி அதை உங்கள் உச்சந்தலையில் வச்சு பாருங்கள். கிரகணத்தோட சக்தியை அப்போ உணர்வீங்க. ஒரிஜினல் ரசமணி உள்ளங்கையிலையோ இல்லை உச்சந்தலையில் வச்சிங்கன்னா அந்த நேரத்தில் அதுலேருந்து கரண்ட்டு பாய ஆரம்பிக்கும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கிரகணத்தோட சக்தி. பூமியில் தெரியாட்டியுமே அது எவ்வளோ சக்தி வாய்ந்து நீங்கள் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.